பள்ளிக் கல்வியில் தேசிய அளவில் 2ஆம் இடத்தில் உள்ள தமிழ்நாடு விரைவில் முதலிடத்திற்கு முன்னேறும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் பள்ளியின் 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 100ஆண்டு விழா மணிக்கூண்டை திறந்து வைத்தார். தொடர்ந்து 2021-22ஆம் ஆண்டில் முதலிடம் பெற்ற 12 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவிகளுக்கும் விளையாட்டில் சிறந்து விளங்கிய மாணவிகளுக்கும் பரிசுகளை வழங்கினார். அதன் பிறகு நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், இன்றும் சிலர் பெண்களை படிக்க வெளியே அனுப்பக்கூடாது என முயற்சி செய்கின்றனர் என்றும், அதுபோன்ற பழமைவாத கருத்துக்களை மாணவிகள் கண்டுகொள்ளாமல் படிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பெண்களுக்கு நிச்சயமாக கல்வி வேண்டும் என்றும், கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து என்றும் அறிவுறுத்தினார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், சேவை மனப்பான்மையுடன் கல்வி வழங்க கல்வி நிறுவனங்களும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து. அந்த கல்வி சொத்தை நீங்க அடையக்கூடாதுன்னு திட்டம் போடுறவங்களோட எண்ணம் ஒருபோதும் நிறைவேறக்கூடாது, நிச்சயம் நிறைவேறாது. தரமான கல்வி வழங்குவதில் இந்தியாவிலே தமிழ்நாடு 2ஆம் இடத்தில் இருக்கிறது. முதலிடத்திற்கு கொண்டு வருவதற்கான அனைத்து பணிகளையும் கல்வித்துறை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. விரிவாக்க பணிக்காக நிலம் கையகப்படுத்துவதற்கு NLC நிர்வாகத்திற்கு திமுக அரசு உடந்தையாக இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாய நிலம் கையகப்படுத்துவதில் தமிழக அரசின் நிலை என்ன என்றும் வினவினார். விவசாய சார்ந்த பிரச்சனை தமிழக அரசு கொள்கை முடிவு சொல்லுங்க. ஒரு பக்கம் நீங்க தனியா நீங்க விவசாயத்துக்கு பட்ஜெட்டை போடுறீங்க, அடுத்த பக்கம் நீங்க அடுத்தது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விவசாய நிலத்தை கையகப்படுத்திட்டு இருக்கீங்க. அப்ப உங்களுடைய கொள்கைனா என்ன? அது 25,000 ஏக்கர் தேவையே இல்லை உங்களுக்கு. அதனால இதை நாங்கள் நிச்சயமாக கடுமையாக நாங்கள் எதிர்ப்போம், தொடர்ந்து எதிர்ப்போம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தோசை சுட்டுக் கொடுத்து வாக்கு சேகரித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் நாளை மறுநாளோடு நிறைவு பெற உள்ளது. இதை முன்னிட்டு அரசியல் கட்சிகளின் பரப்புரை இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. பெரியார் நகர் பகுதியில் திமுக கூட்டணி வேட்பாளர் EVKS இளங்கோவனை ஆதரித்து அமைச்சர் சிவசங்கரன் மற்றும் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் உள்ளிட்டோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கூட்டணி கட்சி தொண்டர்களுடன் வீதி வீதியாக சென்று அவர்கள் வாக்கு சேகரித்தனர். இதில் அமைச்சர் சிவசங்கர் சாலை ஓரமாக கடை நடத்தி வரும் மூதாட்டியிடம் சென்று தோசை ஊற்றி கொடுத்து ஆதரவு திரட்டினார். போட்டி அவர் வச்சுட்டு பின்னாடி நிற்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை செய்ய வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய கோரி தேர்தல் ஆணையத்திற்கு காவல்துறை பரிந்துரை செய்துள்ளது. ஈரோடு காவேரி நகர் பகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மேனகாவை ஆதரித்து சீமானும் அக்கட்சி நிர்வாகிகளும் நேற்று பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்தனர். அப்போது பிரச்சாரத்திற்கு வந்திருந்த நாம் தமிழர் கட்சியினருக்கும் திமுகவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இரு கட்சியினரும் ஒருவரை ஒருவர் கட்டைகளாலும் கற்களை வீசியும் தாக்கிக் கொண்டதில் 14 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் இருக்க நாம் தமிழர் கட்சிக்கு பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய கோரி காவல்துறை தரப்பில் தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரை கடிதம் அனுப்பப்பட்டது. இதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை நியாயமாக நடத்த கோரி நாம் தமிழர் கட்சி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. நாம் தமிழர் கட்சியினர் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மேல் வழக்கு பதிவு செய்யவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பணப்பட்டுவாடா தாராளமாக நடைபெறுவதாக சுயேட்சை வேட்பாளர் கண்ணன் என்பவர் முறையீடு செய்துள்ளார். இதையடுத்து இரு தரப்பினரும் மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் வெள்ளிக்கிழமை விசாரிக்கப்படும் என தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடைபெறும் பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று
தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இடைத்தேர்தலில் பல்வேறு விதிமீறல்கள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் போட்டி போட்டுக்கொண்டு வாக்காளர்களுக்கு பணம் வழங்கி வருவதாக கூறியுள்ள விஜயகாந்த், பணப்பட்டுவாடா குறித்து செய்தி சேகரித்த செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடந்தும் அராஜக செயல்களும் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். தேர்தல் அதிகாரிகள் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் விதிமீறல்களை தடுக்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். வீடியோ ஆதாரத்துடன் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ள விஜயகாந்த், ஜனநாயக முறையில் தேர்தலை நடத்த முடியவில்லை என்றால் தேர்தல் எதற்கு என்றும் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதிமுகவிற்கு உற்சாகம் அளித்துள்ளதாக அக்கட்சியின் வழக்கறிஞர் இன்பதுரை தெரிவித்துள்ளார். இதனால் ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுகவின் வெற்றி சதவிகிதம் அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அது ஒரு சிறிய கூட்டம், அந்த இதை ஏத்துக்காம கட்சி பொதுக்குழுவுடைய தீர்ப்பை பொதுக்குழுவுடைய தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ளாம அலைஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துருச்சு. இன்னும் அதிக உற்சாகத்தோடு இந்த தீர்ப்பு அதிமுகவுக்கு உற்சாகம் கொடுக்கும். இந்த உற்சாகத்தினுடைய வடிவமாக ஏற்கனவே ஈரோடு தேர்தலில் கிழக்கு தொகுதி தேர்தலில் அதிமுகங்கிறது கண்டிப்பாக வெற்றி பெறும். இப்பொழுது அந்த வெற்றியினுடைய அளவுங்கிறது திமுகவை வீழ்த்துகிற அளவுங்கிறது இன்னும் அதிகமாகும். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. அதிமுகவில் இபிஎஸ் ஓபிஎஸ் இடையே ஒற்றை தலைமை தேர்தல் தொடர்ந்து மோதலாக வெடித்தது. இதையடுத்து சென்னை வானகரத்தில் கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்களை கட்சி பொறுப்புகளில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு செல்லும் என தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி மற்றும் ரிஷிகேஷ் ராய் அமர்வு ஜூலை 11இல் நடந்த பொதுக்குழு செல்லும் என்று தீர்ப்பளித்தது. ஓ பன்னீர்செல்வம் தரப்பு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் உள்ளிட்ட அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் தீர்ப்பை எதிர்த்து முறையிடவும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பாக எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. தீர்மானங்களுக்கு எதிராக எந்த கோரிக்கையும் தங்கள் முன்பு வைக்கப்படாததால் உத்தரவிடவில்லை என்று தெரிவித்துள்ள நீதிபதிகள், எதிர்காலத்தில் இது தொடர்பாக வழக்கோ அல்லது யாரேனும் தேர்தல் ஆணையத்தில் முறையீடு தாக்கல் செய்தாலோ அப்போது அதன் மீது முடிவெடுக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் உள்ள மனுக்கள் மீதான விசாரணை நடைபெறுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். அதிமுக பொதுக்குழு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளதால் எடப்பாடி பழனிசாமியை கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளராக அங்கீகரிப்பது தொடர்பாக தேர்தல் ஆணையம் உரிய முடிவெடுக்கும் என்று இபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் பாலாஜி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். அவரோடு நமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். ரெண்டு பேட்ச் பெட்டிஷன்ஸ் இருந்தது மேடம். ஒரு பேட்ச் ஃபைல்டு பை மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. இதுல 23 ஜூன் ஆர்டர் பொதுக்குழுல ஒன்றும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு மேல ஒரு எஸ்எல்பி அவர் ஃபைல் பண்ணியிருந்தாரு. 11th ஜூலையோட ஜெனரல் கவுன்சில் சேலஞ்ச் பண்ணி ஓபிஎஸ் ஒரு சூட் ஃபைல் பண்ணியிருந்தாரு. அவரும் அதுக்கு மேல எஸ்எல்பி ஃபைல் பண்ணியிருந்தாரு. எஸ்எல்பி ஃபைல்டு பை இபிஎஸ் இஸ் அலவுட். That order of 6/7 which directed the general council meeting of 11/7 to be conducted valid nu சொல்லிட்டாங்க. 11/7 மீட்டிங் நடக்க கூடாது சொல்ல எஸ்எல்பியை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 11/7 மீட்டிங் வேலிட்லி கண்டக்டட். 23rd ஜூன்ல என்ன டிஸ்கஸ் பண்ணணுமோ பண்ணக்கூடாது சொல்ல ஆர்டரை ஸ்டே பண்ணிட்டாங்க.
ஜூலை நடைபெற்ற அந்த பொதுக்குழு அப்படின்றது செல்லுன்ற ஒரு தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. அது தவிர பொதுக்குழுடைய தீர்மானங்கள் தொடர்பான பல்வேறு வாதங்களும் ரெண்டு தரப்பிலையும் முன்வைக்கப்பட்டது. அந்த விவகாரத்துல உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவுகளை பிறப்பித்திருக்கு? அதுல அவங்க சொன்னாங்க அதை பத்தி ஒரு டிசிஷன் கொடுக்கலனாங்க. ஏன்னா அது சேலஞ்ச் பண்ணல ஸ்பெசிபிக்கா. அது எப்போ சேலஞ்ச் பண்றாங்களோ அப்போ அந்த கோர்ட்டு என்ன லா இருக்கோ அதை அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சட்ட ரீதியிலான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்பது உங்கள் தரப்புல இருந்து என்ன இருக்க போகுது? இந்த விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திலும் ஒரு நிலுவை என்பது இந்த விவகாரத்துல இருக்கு. பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆவணங்கள் மிக முக்கியமா ஜூலை பொதுக்குழுவினுடைய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு இந்த புது லீடர்ஷிப்பை அப்டேட் பண்ணணுன்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. அந்த விவகாரத்துல என்ன நடவடிக்கைகள் என்பது உங்கள் தரப்பு சார்பாக எடுக்கப்பட உள்ளது? அது எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுமோ தே ஷுட் டூ ஆஸ் பர் லா. ஏன்னா அவங்களோட டிஃபென்ஸே இங்க ஒரு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்கு, அதனால தான் நாங்க டிசிஷன் எடுக்கலன்னு சொன்னாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இல்ல, சோ தே ஷுட் டு வாட் தே ஹேவ் டு டு. அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை எதிர்த்து சிவில் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும் என்று ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் திருமாறன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது இந்த 11/2022 பொதுக்குழு கூட்டப்பட்டது செல்லும் உச்சநீதிமன்றம் கூறிவிட்டது. அதன் அடிப்படையிலேயே அனைத்து தீர்மானங்களும் உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஒப்புக்கொள்ள இயலாது என தீர்ப்பில் மிக தெளிவாக அவர் கூறியுள்ளது. இந்த தீர்மானங்கள் குறித்து நாங்கள் எந்த விதமான தீர்ப்பையும் நாங்கள் வழங்கவில்லை. இது குறித்து சிவில் நீதிமன்றத்தால் முடிவெடுக்க வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். ஸோ இது ஒரு முழுமையான வெற்றியாக பார்க்க முடியாது. எங்கள் தரப்பு நியாயங்களை உச்சநீதிமன்றம் கருத்தில் கொண்டு வழக்குகளை மீண்டும் நிலுவையில் உள்ள வழக்குகளை, புதிதாக எந்த வழக்குகள் நிலுவையில் உள்ள வழக்குகளை தொடர்ந்து நடத்தி எங்களுக்கு தேவையான பரிகாரங்களை கேட்டுப் பெறுவதற்கான ஒரு வழிவகை அதில் உள்ளதாகவே நான் பார்க்கின்றேன். ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்வு காலாவதி ஆயிடுச்சா இல்லையாங்கிறது முடிவெடுக்க சிவில் நீதிமன்றத்துக்கு தானே 2 நீதிபதிகள் அனுப்புனாங்க. அதை உறுதிப்படுத்துறாங்கன்னா அப்போ இந்த 2 பதவிகளும் இன்றைக்கு வரை இதுவரை தொடர்கிறது. அந்த 2 பதவிகளும் உச்சநீதிமன்றம் எந்த தீர்ப்பையும் அளிக்கவில்லை என்பதை என்னுடைய சட்டப்படியான கருத்து. திமுகவின் பி டீமாக செயல்பட்ட எட்டப்பர்களின் முகத்திரை கிழிக்கப்பட்டுள்ளதாகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் அதிமுக தொண்டர்களுக்கு உயிரூட்டப்பட்டுள்ளதாகவும் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் டி குன்னத்தூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாரின் மகள் உட்பட 51 மணமகள்களுக்கான திருமண விழாவில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று மணமக்களுக்கு தாலி எடுத்துக் கொடுத்து திருமணங்களை நடத்தி வைத்தார். அதைத் தொடர்ந்து விழாவில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுக்குழு வழக்கில் தீர்ப்பை நினைத்து நேற்று வரை கலங்கி போயிருந்ததாக குறிப்பிட்டார். அச்சத்துடன் இருந்ததாகவும் தீர்ப்பு எப்படி வரும் என்று எண்ணி உறங்காமல் இருந்ததாகவும் கூறினார். தீர்ப்பு சாதகமாக வர வேண்டும் என்று ஜெயலலிதாவிற்காக கட்டப்பட்ட கோயிலில் பிரார்த்தனை செய்ததும் அற்புதமான தீர்ப்பு வந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சி தெரிவித்தார். திமுகவின் பி டீமாக செயல்பட்டவர்களின் முகத்திரை கிழிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இன்னும் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் அண்ணா திமுக 4ஆக போய்விட்டது, இன்றைக்கு அண்ணா திமுகவுக்கு எதிர்காலமே இல்லை என்றெல்லாம் குரல் எழுப்பி வந்தார்கள். ஒட்டுமொத்தமாக உயர் நீதிமன்ற தீர்ப்பு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு முடிவு கட்டிவிட்டது. இனிமேல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இருக்கின்ற தொண்டர்கள் தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. 1.5 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயிருக்கு இன்றைக்கு உயிரூட்டப்பட்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கு உயிரூட்டப்பட்டிருக்கின்றது. எத்தனையோ முறை திரு ஸ்டாலின் அவர்கள் அவதாரம் எடுத்தார். அத்தனை அவதாரத்தையும் தொண்டர்கள் நிர்வாகிகள் மூலமாக நிர்மூலமாக்கப்பட்டது. தடைகள் அத்தனையும் தகர்த்தெறிக்கப்பட்டது. எனவே தமிழகத்திலேயே வலிமையான கட்சி என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நியாயமான முறையில் நடைபெறவில்லை என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அளிக்கப்பட்டும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இன்றைக்கு அத்தனை தேர்தல் விதிமுறைகளை மீறி அழைத்து சென்று பட்டியலை ஆட்டை அடித்து வைப்பதை போல அடைத்து வைத்து அவளுக்கு தேவையானதை செஞ்சு பிரியாணி, சாப்பாடு, மட்டன் எல்லாம் போடுறாங்க. நல்லா போடுங்க, சாப்பிட்டோம், தப்பே இல்லை. ஆனா ஓட்டு மட்டும் அண்ணா திமுக தான் போடுவாங்க. ஏன்னா
அந்த வாக்காளர்களை ஏன் அழைச்சிட்டு போய் அடைச்சு வைக்கிறீங்க? நம்பிக்கை கிடையாது. அந்த வாக்காளர் தங்களுடைய வேட்பாளருக்கு வாக்களிப்பார் என்ற நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லாத காரணத்தினாலதான் அந்த வாக்காளரை அழைச்சிட்டு போய் அடைச்சு வைக்கிறீங்க. அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்வாவது குறித்து மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார். கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளை கலந்து பேசி சிவில் நீதிமன்றத்துக்கு செல்வம் போறாங்க. அதை பற்றி கவலை இல்லை. உச்ச நீதிமன்றம் தான் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குங்க. அதை எடுத்துதான் உச்ச நீதிமன்றத்தில் மேற்கொள்ள செஞ்சாங்க. உச்ச நீதிமன்றமும் தெளிவான தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அதாவது நாங்கள் ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்டு விட்டோம். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்காக உழைத்தவர்கள், பாடுபட்டவர்கள் தாராளமாக வரலாம். ஒரு சிலவற்றை தவிர்த்து அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு விசிக தலைவர் திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், அடிப்படை தொண்டனாக அரசியல் வாழ்வை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக உறுதிப்படுத்தப்பட்டிருப்பது அவரது வலுவான ஆளுமைக்கு சான்றாக உள்ளதாக கூறியிருக்கிறார். இந்த வாய்ப்பு பாஜகவை சுமப்பதற்கு பயன்படுமே, ஆனால் அது யாவும் பாழே என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார்.